வணக்கம் நண்பர்களே, சிஎன்எஸ் தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய முக்கியமான செய்தியாக நம்ம எடுத்துக்கிறது ரெண்டு பார்க்குறோம். பரந்தூர் விமான நிலையம் ரத்து, தமிழக சட்டப்பேரவையில் பரபரப்பு, தமிழக அரசியல் அடுத்த அதிரடி என்ன? முதலாவதாக நம்ம பார்க்குறத பார்த்தீங்கன்னா, பரந்தூர் பசுமை விமான நிலையத்தின் திட்டம் தொடர்பான தமிழக அரசின் அதிரடி முடிவு. இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது, 2010க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டிஇடி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம். என்ன நடக்குது தெரிஞ்சுக்கணுமா? அரசியல் செய்தி, விமர்சனம், பரபரப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். சிஎன்எஸ் தமிழன், தமிழகத்தின் அரசியல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை விமான நிலையத்தின் எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பரந்தூரில் புதிய பசுமை விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் நீண்ட காலமாகத்தான் போராட்டத்தில் நடத்தி வந்திருக்காங்க. விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும், குடியிருப்புகள் அகற்றப்படும், வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று மக்கள் தரப்பில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ளார். மேலும் விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் குறைந்தபட்ச பாதிப்பு ஏற்படும் வகையில் இடம் தேடப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக பரந்தூர் விமான நிலையத்தை திட்டம் கைவிடப்பட்டதை எதிர்த்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் முதல்ல 60 கட்சி இருந்துச்சு, உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் இருந்துச்சு. இப்போ எந்த கட்சி அதில் இருக்குதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனால் வெறும் விமான நிலைய திட்டம் தொடர்பான முடிவு மட்டும் அல்லாமல் தமிழக அரசியலில் ஆளும் கட்சிக்கு மற்றும் எதிர்கட்சிகளுக்கு இடையிலான முக்கிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கு. இப்போது இரண்டாவது முக்கியமான செய்திக்கு வருவோம். ஆசிரியர்களுக்கான டிஇடி விவகாரம். 2010க்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு என்ற அழைக்கப்படும் டிஇடி தேர்விலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் ஆசிரியர்கள் மத்தியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு மீண்டும் தகுதி தேர்வு கட்டாயப்படுத்தப்படுவது குறித்து பல்வேறு கருத்துக்கள் மற்றும் எதிர்ப்புகள் இருந்து வந்தன. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த இரண்டு செய்திகளையும் சேர்த்து பார்த்தா தமிழக அரசில் இரண்டு விதமான விவாதங்கள் உருவாக்கின்றன. ஒருபுறம் மக்களின் நிலம், விவசாயம் மற்றும் வாழ்வாதாரம் தொடர்பான பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஆசிரியர்களுடைய பணி பாதுகாப்பு டிஇடி தொடர்பான விவகாரம். இந்த இரண்டு முடிவுகளிலும் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினரும் எதிர்ப்புகள் முக்கிய இடத்தை பிடிச்சிருக்கு. அதனால் அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தில் என்ன நடக்கும் என்பதுதான் இப்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பரந்தூருக்கு மாற்று இடம் எங்கே தேர்வு செய்யப்படும்? புதிய விமான நிலையம் திட்டம் எப்போது தொடங்கும்? மீனம்பாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? அதேபோல டிஇடி விலக்கு தொடர்பான தமிழக அரசின் தீர்மானத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளுமா? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வரும் சில நாட்களில் தமிழக அரசியலில் மோதலில் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும். நண்பர்களே, தமிழக அரசில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிகிறது. ஒரு பெரிய திட்டத்தை அறிவிப்பது மட்டுமல்ல, அந்த திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களின் கருத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. அதேபோல் பல ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களின் கோரிக்கை தீர்வு கிடைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த இரண்டு விவகாரங்களிலும் அரசு எடுக்கும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் தான் முக்கியம். இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் தமிழக அரசியல் நடக்கும் முக்கியமான செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சிஎன்எஸ் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான அரசியல் செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. என்ன
நடக்குது தெரிஞ்சுக்கணுமா? அரசியல் செய்தி, விமர்சனம், பரபரப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். CNS தமிழன், தமிழகத்தின் அரசியல் குரல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.